உறவுகளுக்கு வணக்கம். நாம் இன்று தியாகி தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய பேரனும் பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் தலைவருமான மரியாதைக்குரிய சக்கரவர்த்தி அவர்களை சந்திக்க வருகை தந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். தற்போது தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய மணிமண்டப திறப்பு விழா செய்தி வெளிவந்திருக்கிறது. தகவல் உண்மையா? உண்மைதான். நேற்று தான் வெளிவந்துச்சு. அவங்க கலவை கூட்டம் போட்டிருப்பாங்க போல. கலவை கூட்டத்தை முடிவு பண்ணி நேற்று காலையில் 10 மணி போல விஷயம் வெளியே வந்துச்சு. தேதி மற்றும் தேதி 17ஆம் தேதி சனிக்கிழமை வந்து காலையில் ஒரு 11 மணி போல வந்து மணிமண்டபம் திறக்கிறதுக்கு சிஎம் வந்து பரமக்குடி வராரு. இந்த மணிமண்டபம் மற்றும் ஐயா தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய முழு உருவ வெண்கல சிலை குறித்து தங்களுடைய மேலான பார்வை. மணிமண்டப வேலை ஒரு 8 மாதம் முன்னாடி முடிஞ்சிருச்சு. சிலையோட வேலை மட்டும் இழுத்துக்கிட்டே இருந்தது. தாத்தாவோட முகம் சரியாக வரவே இல்லை. நாங்களும் ஒரு 6-7 தடவை வந்து ஃபேமிலி சார்பிலையும் பண்பாட்டு கழக சார்பிலையும் போய் பார்த்தோம். இப்போ வந்து சிலையும் வேலையும் முடிஞ்சு போச்சு. மண்பாட்டு மணிமண்டபத்தோட வேலை முழுசாக முடிஞ்சிச்சு. ப்ராப்பராக எல்லாம் சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தாங்க. சில சின்ன சின்ன வேலை மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் ஓரிரு நாளில் முடிஞ்சிடும். நிச்சயமாயா. திடீரென்று இந்த அறிவிப்புக்கு காரணம் ஏதும் இருக்கிறதா? இல்லை, திடீர்னு வந்த அறிவிப்புல இது 8 மாதமே பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. சிலை வந்து இறுதி வடிவம் பெறாதனால வந்து இழுத்துக்கிட்டே போச்சு. இப்போ வந்து இந்த பொங்கல் விழா முன்னிட்டு அப்படியே வந்து திறக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மணிமண்டபம் அந்த மணிமண்டபம் பணிகள் வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் முழு திருப்தி அளிக்கிறதா? முழு திருப்தி தான். ஒன்றும் குறையலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து, கட்சி சைட்லேருந்து, நகராட்சி சைட்லேருந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சில விஷயங்கள் மட்டும் சில குறைகள் இருந்துச்சு. அதை நிபுணத்தை பண்ணி தரேன். எந்த மாதிரியான குறைகள் இருந்தது? அது எவ்வாறு சீர் செய்யப்பட்டிருக்கிறது? அது வந்து நம்ம நகராட்சி சார்பில் வந்து ஒரு கட்டடம் கட்டியிருந்தாங்க. அதுக்கு மட்டும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தோம். அதை நீக்கிறதுக்கு என்ன வழியோ நடைமுறையோ நம்ம பண்ணி தரேன். சமூக வலைதளங்கள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளிடையே ஒரு கசப்பான செய்தியை பதிவிட்டு வருகிறார். என்ன என்று கேட்டால், அந்த சந்தைக்கடை ஒரு இடையூறாக உள்ளது போல் ஒரு பேச்சு அடிபடுகிறது. அதை தாங்கள் பண்பாட்டுக் கழக தலைவர் என்ற பண்பாட்டுக் கழக தலைவர் வரதுக்கு முன்னாடி நான் வந்து கோரிக்கை கொடுத்துருக்கேன். சிஎம் செல்லுக்கும் எழுதி போட்டிருக்கோம். அது போய் நடைமுறையில் படுத்துறதுக்கு வந்து நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்கு. கலெக்டர்கிட்ட வந்து அந்த லெட்டர் இருக்கு. அதுக்கான நடைமுறைகள் சீக்கிரமாக விரைவில் எடுப்பாங்க. மணிமண்டப திறப்பு விழாவிற்கு பொதுவான அழைப்பு எந்த மாதிரி அழைப்பு கொடுக்கிறீர்கள்? யார் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கிறீர்கள்? எல்லா சமூகத்துக்கும் அழைப்பு கொடுக்குறோம். சமுதாய தலைவர் அழைப்பு கொடுக்குறோம். கிராம தலைவர் அழைப்பு கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்குறோம். இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் நாங்கள் அந்த பணியை தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து அழைப்பு ப்ராப்பராக போயிடும். நிச்சயமா. இந்த ஐயாவோட சிலை பற்றி சொன்னீர்கள். அது ஏன் அந்த மாதிரியான? தாத்தா இறக்கும் போது 33 வயசு. தாத்தா வந்து நம்ம இறந்த பிறகு நம்ம குடும்பத்தாரை கொடுத்தது வந்து ரத்தக்கரை படிஞ்ச ஜிப்பா, ரத்தக்கரை படிஞ்ச வேஷ்டி, ரத்தக்கரை படிஞ்ச உள்ளாடிகள், ஒரு ஜோடி செருப்பு, ஒரு கைக்கடிகாரம் தான் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தது. அந்த இறந்தப்ப எப்படி இருந்தாரோ அதே உருவத்தில் தோற்றத்தில் கொண்டாடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா வந்து இந்த ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கு. தாத்தா இறக்கும்போது 33 வயசுல அந்த இளமையான தோற்றத்தை வந்து கொண்டாடவே முடியல. ஏன்னா நம்மகிட்ட தாத்தாவோட ஃபோட்டோ, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ 1954 வந்து பாஸ்போர்ட் கண்ணி எடுத்த ஃபோட்டோ, அந்த ஒரு ஃபோட்டோ தான் நம்மள்கிட்ட வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்குது. அது போக வந்து இந்த போஸ்டர் ஸ்டாம்பில் இருக்கிற ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா முக வடிவம் வந்துருக்கு. சில வேலை ஃபுல்லாக முடிஞ்சு எலெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. நேற்று எலெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. சிஎம் வந்து திறக்கிறது மட்டும் தான் பாக்கி. ஐயாவோட சிலை மணிமண்டபம் வந்து அடைந்திருக்கிறதா? வந்துருச்சு. நேற்றே வந்து எலெக்ஷன் பண்ணியாச்சு. விழாவிற்கு எந்த மாதிரியான அழைப்பு விடுகிறீர்கள்? இறுதியாக தங்களுடைய கருத்து என்ன இந்த மணிமண்டப திறப்பு விழா குறித்து? இந்த மணிமண்டபங்கிறது நம்ம தேவேந்திர மக்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கை. இதை வந்து ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, எதிர்கட்சியாக இருந்தவங்க எல்லார்ட்டையும் நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சோம். அம்மாவும் சரி, பண்பாட்டு காலத்தில் அந்த பழைய தலைவர்கள், புதுசாக வந்த பொறுப்பாளர்கள் எல்லாருமே நாங்கள் வந்து இந்த கோரிக்கை வடிவத்தை 50 ஆண்டு காலமாக போராடிட்டோம். அதுக்கு வந்து இப்போ இருக்கிற நம்ம திமுக அரசு வந்து நம்ம ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து முதலமைச்சருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி வந்து 50 ஆண்டு கால கோரிக்கையை இது வரைக்கும் சிவிசாய்க்கவே இல்லை எந்த ஒரு கட்சி. எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதும் ஸ்டாலின் வந்தார். இப்போ முதலமைச்சராக இருக்கும்போது வந்து திறந்து வச்சு சிறப்பிக்க வர்றார். அதனால வந்து பொதுமக்கள் அனைவரும் வந்து விஐஆருக்கு நன்றி சொல்லிட்டு, விஐஆருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு, முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிற விதமாக நீங்கள் வந்து இங்கே வந்து பண்பாட்டு கழகத்துக்கு வந்துட்டு மணிமண்டபத்துக்கு போயிட்டு தாத்தா நினைவிடத்துக்கு போயிட்டு அந்த விழா வந்து சிறப்பாக முடிச்சு கொடுக்கணும். கிராம தலைவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து இன்விடேஷன் வைக்க போகிறோம். பொதுமக்கள் அனைத்து சமுதாயத்தினர், கட்சியில் சார்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து அனைவரும் கலந்துக்குங்க. ஜனவரி 17ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு எல்லாம் வந்து பரமக்குடி நோக்கி வாங்க. அனைவரும் வந்து சிறப்பிச்சு கொடுத்துட்டு போங்க.